5 மந்த்ஸ் ஆச்சு ஃபிஷ் ஆட் பண்ணி. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஏஞ்சல் ஃபிஷ்க்கும் டேம்செல்லுக்கும் ஒயிட் ஸ்பாட் வந்திருக்கு. ஒயிட் ஸ்பாட்டுங்கிறது வந்து மெரேனிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை வெல்வெட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. மெரேனிக் வந்து ஒயிட் டாட்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம். வெல்வெட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒயிட் ஸ்பாட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஃபிஷ்ஷஸில். ஸோ இப்போதைக்கு ஏஞ்சல் ஃபிஷ்க்கு வந்திருக்கிறது வந்துட்டு மெரேனிக் தான். கவுண்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒயிட் ஸ்பாட் இருக்குது. ஒரு 1 வீக் ஆச்சு வந்து. ஒரு 1 வீக்கே தான் நான் நோட் பண்ணேன் நான் ஒயிட் ஸ்பாட் இருக்கிறது. என்ன ரீசன்னு தெரில. மேபி ராக்காக இருக்கலாம், இல்லை வாட்டர் குவாலிட்டியாக இருக்கலாம். சம்திங் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறதுனால நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒயிட் ஸ்பாட் வர்றதுக்கு. ஸோ நமக்கு நல்லா குவாரண்டைன் பண்ண ஃபிஷ்ஷாக தான் வாங்கி எல்லாம் ஆட் பண்ணோம். பட் தெரில, சம்திங் ராக்கில் இருந்தோ இல்லை எப்படி திருப்பி வந்ததுன்னு தெரியல. இப்போ நீங்கள் ஒயிட் ஸ்பாட்டை க்யூர் பண்ணணுன்னா குவாரண்டைன் டேங்க் தான் மூவ் பண்ணணும். சாலினிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். இப்போ 1024 இருக்குது டேங்க்கில். நீங்கள் குவாரண்டைன் டேங்க்கில் வந்துட்டு 1.10 இல்லை 13 அந்தளவுக்கு நீங்கள் சாலினிட்டியை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட் பண்ணணும். காப்பர் பவர்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான எம்எல் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஃபிஷ்ஷோட லங்கை வந்து அஃபெக்ட் பண்ணி ஃபிஷ் வந்து இறந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். 30 days பண்ணணும் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாலினிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது. திருப்பி நான் ஃபிஷ்ஷஸை வந்து டேங்க்கில் வந்து பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். திருப்பி நான் ராக்கெல்லாம் ஸ்கேப்பிங்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிச்சி திருப்பி குவாரண்டைன் டேங்க்கில் ஆட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகும், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். டெம்பரேச்சர் மாறும், pH வந்து குறையும். நார்மலாக குவாரண்டைன் டேங்க்கில் சாலினிட்டி வந்து நம்ம நினச்சபடி ஏற்றவும் இறக்கவும் வந்துட்டு பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். சொல்ல முடியாது இது வந்து க்யூர் ஆகும் அப்படிங்கிறது. நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. மேபி அது ஃபிஷ்ஷஸ் வந்து குவாரண்டைன் டேங்க்கில் கூட இறந்து போகலாம். ஸோ நான் அதனால் குவாரண்டைன் டேங்க்குக்கு மாற்றலை. ஸோ இதே டேங்க்கில் அப்படியே இருக்குது. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பில்லட்ஸு, ஃப்ளேக்ஸு, நோரி ஷீட் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தெரியல இது எப்படி போகுது என்னான்னு தெரில. 1 வீக் இருக்குது. அப்புறம் 1 வீக் வந்துட்டு அந்த எக் வந்து இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அந்த எக் என்ன பண்ணுன்னா வாட்டரில் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோ ஆகி திருப்பி அஃபெக்ட் பண்ணும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம்.